நாசி கட்சியால் டாசாவ் நகரில் ஒரு வதை முகாம் திறக்கப்பட்டது. 1933 மார்ச் 10 ஜெர்மனியில் நாசி கட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு முதன்முறையாக டாசாவ் நகரில் ஒரு வதை முகாம் திறக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் அரசாங்கத்தின் எதிர்ப்புகளை ஒழிப்பது, அரசியல் கைதிகளை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகும். முதலில் முகாமில் அரசியல் கைதிகள் மட்டுமே இருந்தனர். டாசாவ் முகாம் ஹிட்லரின் ஆணையுடன் அமைக்கப்பட்டது. இது ஒரு முன்னோடியான முகாம் என்ற போதும் பிறகு யூரோப்பில் பல்வேறு நாசி முகாம்களுக்கு மாதிரியாகியுள்ளது. இங்கு கைதிகள் கடுமையான தொழிலாளியாக கட்டாயமாக பணி செய்ய வைக்கப்பட்டனர். மேலும் மனித உரிமைகள் முற்றிலும் மீறப்பட்டன. முகாமின் கட்டமைப்பு மிகவும் கடுமையாக இருந்தது. மீட்பாளர்கள் கம்பியால் சூழப்பட்ட சிறிய வளாகங்களில் இருந்தனர். சைவ உணவு, களங்கமிகு உடைகள் மற்றும் அடிக்கடி தாக்குதல் போன்ற கொடூர சூழ்நிலைகள் இங்கே நடைமுறையில் இருந்தன. இந்த முகாம் நாசிகளின் சக்தியை ஒவ்வொரு கைதிக்கும் காட்டும் ஒரு வலுவான உத்தியாக இருந்தது. முகாம் திறந்த பிறகு இதன் பயண குறிக்கோள்கள் விரைவாக மாறின. ஆரம்பத்தில் அரசியல் கைதிகளை மட்டும் வைக்கப்பட்டது. ஆனால் பின்னர் யூதர்கள், சிக்கல்கள் கொண்ட மக்கள், மாற்று மதத்தவர்கள் மற்றும் பல அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தும் என்ற குழுக்களும் கைதியாக்கப்பட்டன. இது நாசிகள் மனித இனத்தை அநீதியாக உடைத்ததை காட்டுகிறது. டாசாவ் முகாம் வரலாற்றில் ஒரு மோசமான அத்தியாயமாக நினைவில் இருக்கிறது. இது மனித உரிமைகள் மீறல், அரசியல் சுதந்திரத்திற்கு எதிரான தாக்கங்கள் மற்றும் கொடூரமான ஆட்சியின் சாட்சி. இன்று இந்த இடம் நினைவிடம் மற்றும் வரலாற்று பாடநூல் போன்று உள்ளது. அப்போது நடந்த கொடூரங்களை மறக்காமல் பாடம் கற்பிக்கிறது.